ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாஸ் 10th NCERT CBSEல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் லெசனில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் அண்டர் தட் the area of a rectangular plot is 528 meter square. ஒரு rectangular plot ஓட ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 528 meter square. The length of the plot in meter is, எதை பேசியிருக்காங்க, லென்த்தை பேசியிருக்காங்க. Length of the plot in meter is 1 more than twice its breadth. லென்த்தை எதை வச்சு பேசியிருக்காங்க, breadth வச்சு பேசியிருக்காங்க. ரைட்டா? சரி, we need to find the length and breadth of the plot. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சம். இதுக்கு நம்ம என்ன பண்ணா மட்டும் போதும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இந்த கண்டிஷனை ரெப்ரசன்ட் பண்ணா போதும். இந்த வர்பல் ஈக்குவேஷனா இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை குவாட்ராட்டிக் நியூமரிக்கல் ஈக்குவேஷனா மாத்தி வச்சா போதும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு டூ இன் திஸ். ஓகே, சரி, இப்போ லெட் அஸ் சால்வ் சொல்யூஷன். கொஸ்டினே என்ன கொடுத்துட்டான், we have to represent this in the form of a quadratic equation. ஸோ அப்போ இது கம்பல்சரி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா தான் வரும். வரலங்கிற பட்சத்தில் we have made a mistake somewhere else. ஓகே, சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, given area of the rectangular plot என்ன கொடுத்துருக்கான் is 528 meter square. சரியா? சரி, அடுத்து என்ன பேசியிருக்கான், லென்த்தை எதை வச்சு பேசியிருக்கான் அப்படின்னா பிரெத்தை வச்சு பேசியிருக்கான். ஓகே, லென்த்தை எதை டிபெண்ட் பண்ணி இருக்கான், பிரெத்தை டிபெண்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ நான் என்ன எடுத்துக்க போறேன்னா, லென்த் வேணும் அப்படின்னா எதை பத்தி பேசி ஆகணும், பிரெத்தை. அப்ப நான் பிரெத்தை வந்து ஏதோ ஒன்று நான் அசியூம் பண்ணிக்க போறேன். அப்ப லெட் த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாட், ரெக்டாங்குலர் பிளாட்டை இப்படி கூட ரெப்ரசன்ட் பண்ணிப்போம், ரெக்டாங்குலர் பிளாட் பி, ரெக்டாங்குலர் பிளாட் பி எக்ஸ் மீட்டர். ஏன்னா ஏரியா எதுல இருக்கு, மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்ப இது வந்து எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கிறேன். அப்ப பிரெத் பி வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டேன், எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப இதை வச்சு லென்த் என்னால பேச முடியுமா, ஏன்னா லென்த் என்னன்னு கொடுத்துருக்கான் இந்த இடத்துல கொஸ்டின்ல, லென்த் ஆஃப் தி பிளாட் இன் மீட்டர் இஸ் 1 more than twice its breadth. ஓகே, 1 more than twice its breadth. 1 more than என்னது, பிளஸ் அர்த்தம். மோர் தென் அப்படின்னா பிளஸ், 1 more than twice its breadth. ரைட்டா? twiceனா மல்டிபிள், 2ங்கிற twiceனால 2 is been multiple with breadth. ஸோ அப்போ 2b. b தான் நம்ம என்ன எடுத்துட்டோம், அப்ப l is equal to 1 plus 2. b தான் என்ன எடுத்துட்டேன், x மீட்டர் எடுத்துட்டேன்ல. ஸோ அப்ப x மீட்டர். ஸோ அப்ப பிரெத் வந்து x மீட்டர்னா லென்த் வந்து என்னவா இருக்கும், 1 plus 2x மீட்டர். சரி, இப்ப நம்ம ஒரு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தேவையான ரெண்டு பேராமீட்டர்ஸ் லென்த் அண்ட் பிரெத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன தம்பி, L into B. சரியா? அப்ப இம்ப்ளைஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அவன் கொடுத்துருக்கானா இங்க 528 meter square கொடுத்துருக்கான்ல. ஸோ அப்போ we can use it as 528 meter square is equal to L. L என்னது இங்க நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருக்க இந்த x. ஓகே, x ஆஃப் பிரெத் சாரி பிரெத் வந்து we have already லெட்டுன்னு எடுத்துட்டோம். சரியா? லெட்டுன்னு. ஸோ அப்போ இது x மீட்டர். லென்த் என்னது 1 plus 2x. நான் மாத்தி எழுதியிருக்கேன், L into B நாலு B into L நாலு என்னது சேம் தான். ஓகே, மல்டிபிளிகேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ x into 1 plus 2x எழுதிட்டேன். இப்ப இந்த x என்ன பண்ண போறேன், உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், x into 1 will be x, x into 2x will be 2x square equal to 528.
ஸோ இப்போ இதையே வந்து நான் வந்து மாடிஃபை பண்ணி எழுத போகிறேன். எப்படி? 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இந்த சைடை அப்படியே எழுதிட்டேன். இந்த 528 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ என்ன ஆயிரும்? மைனஸ் 528 இஸ் ஈக்குவல் டு இங்கிட்ட இருக்கிற 528 அங்கிட்டு போனோம்னால இது ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன ஆகிடும்? 0. ஓகே. ஸோ இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்கு? இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் ax ஸ்கொயர் plus bx plus c equal to 0. Therefore, 2x square plus x minus 528 is the required quadratic equation. அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். is the required quadratic equation. ஸோ கொடுத்துருக்க கண்டிஷனை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? கொடுத்துருக்கத லெட்டுன்னு ஒரு வேல்யூ எடுத்துட்டு இன்னொரு வேல்யூ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு லென்த்து. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? we have built the equation and அதை வச்சு நம்ம ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ this is will be the equation. இதுதான் ஈக்குவேஷன். சரியா? ஸோ 2x ஸ்கொயர் plus x minus 528 is the required quadratic equation. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் கேளுங்க. reply to all your comments. So stay tuned with Learn Max Easier for further videos. Thank you.